This problem is problem number 7. நீங்கள் பொறுமையாக சொல்கிறனால it's taking more time in a video. So கவனிங்க. What he has given is AB is a line segment. The midpoint P on it. So அதிலே you have got this length PB equal to AB. So given data இது வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான், angle BAD is equal to angle ABE. ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா என்ன பண்ணுறான் நமக்கு தெரியும். ஸோ angle BAD, this BA has produced this to some point D. இந்த ஆங்கிளும் angle ABE இதே மாதிரி இதை ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருக்கான். ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல் கொடுத்துருக்கான். நவ் what else is given? Nothing is given. He wants us to show that triangle DAP is congruent to triangle EPB. ரஃபா போடுறதுனால இதெல்லாம் ஷேக்கியாக இருக்குது. ஓகே ஜஸ்ட் நவ் இந்த ஆங்கிளும் அந்த ஆங்கிளும் ஈக்குவல் கொடுத்துருக்கு. as well as EPA is equal to DPB. ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல். ஸோ ஆல்மோஸ்ட் we are done now. நல்லா பாருங்கள், நமக்கு இங்கே ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது. அண்ட் வாட் இஸ் டு பி ப்ரூவ்டு அதை முதல்ல கவனிங்க. தோன்றதெல்லாம் எழுதுனீங்கன்னா மாட்டிப்பீங்க. angle DAP ஓட we have to prove this EPB is congruent. ஸோ இதை கான்க்ருவன்ட் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆல்ரெடி ரெண்டு ஆங்கிள் ரிலேஷன் வந்திருக்கு. கரஸ்பாண்டிங் சைட்ஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒன்று ஒரு மாதிரி இருக்குது. இது பாரு, இதுக்கு இந்த பக்கம் கரஸ்பாண்டிங்காக அந்த பக்கமானு தேடுறதை விட இந்த ட்ரையாங்கிள் எடுத்து வரைஞ்சின்றுங்க. as usually tell you, draw a rough sketch. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் DAP வரைஞ்சிப்போம். so that it will be easy for you to consider as well as write it very fast. அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் இருக்குது, கான்க்ருவன்சி ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் டேர்ன் பண்ணி வரையலாம். அதுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன் நேற்றே, இதே ட்ரையாங்கிள் திரும்ப டக்குன்னு வரைஞ்சிருங்க. இப்போ நேம் பண்ணும்போது தான் யூ ஹாவ் அ ப்ராப்ளம். இங்கே பாருங்கள், ஆங்கிள் ஏ அங்கே ஆங்கிள் பிக்கு ஈக்குவல். ஸோ இதை நீங்கள் பின்னு பேர் வச்சுக்கலாம். அண்ட் தென் இந்த ஏக்கு ஆப்போசிட் யூ ஹாவ் டிபி. அப்போது பிக்கு ஆப்போசிட் யூ ஹாவ் இபி. அப்போது இங்கே இ இங்கே பி. இதை பார், ஏபி பிபி ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவல் சைட்ஸ் வர மாதிரி கீழே பி. இங்கே பி போடலாமான்னு யோசிக்கிற பசங்க, ஏபிக்கு பிபி ஈக்குவல். ஸோ இட்ஸ் பெட்டர் யூ ஹாவ் திஸ் பி ஹியர் இட் செல்ஃப். ஸோ இ வில் பி தேர். இப்போ டக்கு நீங்கள் கம்பேர் பண்ணலாம். சி, இந்த ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு திஸ் ஆங்கிள் as well as the other angle. இந்த ஆங்கிள் கொடுத்துருக்காங்க பாரு, இந்த ஆங்கிள் அது இங்கே இல்லை. ஓகே, ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஹாவ் APD, நமக்கு இந்த APDயில் இது ஷார்ட்டேஜ். அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளில் பிபிஇக்கு இது ஷார்ட்டேஜ். இது டோட்டல் ஆங்கிள் தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ போன சம்மில் ஒரு காமன் அடிஷன் பண்ணோம் இல்லையா, அதையே ரிப்பீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஸோ வாட் we are going to start with now is angle என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஆரம்பிக்க போகிறோம். ஸோ EPA is equal to angle DPB. இப்போ நம்ம இது கொடுத்துருக்காங்க, EPAவும் DPBயும் ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுதா, இந்த டோட்டல் ஆங்கிள் வரணும், APD வரணும், in which this constitutes a part. அப்போ இந்த போர்ஷன் ஆட் பண்ணணும். இந்த போர்ஷன் யார், ஆங்கிள் EAD. I am going to add the same angle on both sides, so the equality doesn't change. So I am adding EPD on the right side. Again I am adding the same quantity.
So ரெண்டு பக்கம் ஒரே வேல்யூ ஆட் பண்ணால் this equality will not change. But then what will happen to this? EPA plus EPD will totally get you this entire angle APD. புரியலனா டயக்ராம் பாருங்கள். இந்த போர்ஷன் EPAவும் and then EPDயும் ஆட் பண்ணால் டோட்டல் ஆங்கிள் இது கிடைக்கும். இது எந்த ரெண்டு ஆர்ம்ஸ் நடுவில் இருக்குது? DPA. அதான் எழுதியிருக்கோம். DPA or APD இப்படி போகலாம். On your right side I think you have the same thing பாருங்கள். பட் வேறு ஆர்ம்ஸ் இந்த ஆங்கிளோட இதை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ EPB வரும். So now we have successfully proved using the given data on adding a same quantity on both sides. We are able to prove this APD is equal to EPB. And moreover, இது ஒன்று இந்த ஆங்கிளும் காமிச்சிட்டோம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு நேம் இட் ஆஸ் ஒன், நேமிங்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிக்கலாம். ஆல்சோ ஐ ரைட் AP is equal to BP. How? Because this fellow has already given P is the midpoint of AB. So since P is the midpoint of AB, we can ensure that these two sides are equal. திரும்ப பாருங்க, angle side angle. நீங்கள் டவுட் கேட்டிங்களே. ஸோ நடுவில் வரும்பொழுது தான் ஆங்கிள் சைடு ஆங்கிள். போன சம்மில் நம்ம ஆங்கிள் சைடு போட்டிருந்தோம். இது அப்படி இல்லை. ஸோ நவ் ரெண்டு ஆங்கிளுக்கு நடுவில் சைடு வரனால ஆங்கிள் சைடு ஆங்கிள் கான்க்ருவன்சி. Rule: this triangle APD is congruent to the triangle APDன்னு எழுதுனீங்கன்னா இதுவும் BPன்னு எழுதணும். இல்லை கொஷினில் அவன் கொடுத்த மாதிரி எழுதணும்னு நினச்சிங்கன்னா DAPன்னு கொடுத்துருக்கானா யூ கேன் ஃபாலோ இட் DAP. அப்போ இங்கேயும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸ் தான் எழுதணும், மாற்றி எழுதக்கூடாது. யூ ஸ்டார்ட் வித் D, யூ ஸ்டார்ட் வித் E here. ஸோ ட்ரையாங்கிள் EBP. ஸோ இதை கேட்டிருக்கான். திரும்ப அடுத்து என்ன கேட்டிருக்கான்? AD equal to B காமிக்க சொல்கிறான். இந்த ADB, once you say they are congruent, corresponding sides are equal. Implies corresponding sides AD is equal to B. அவ்வளோதான். ஸோ இது 1 is proved. இப்போ number 2 is also proved. Okay.